விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். முதல்ல இது மக்கள் சந்திப்பு இல்லை, நிர்வாகிகள் சந்திப்பு. அதிலே பார்த்தீங்கன்னா பேட்டா ஷோரூம் மாதிரி 4998 4997 பேருக்கு தான் அனுமதி. இப்போ விஜய் மனசில் இருக்கிற வக்ரம் எவ்வளோ வக்ரம், தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களை பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா தான் விலகிக்கிறதுக்கான மனநிலை. கரூர்லேருந்து எப்படி ஓட்டம் முடிச்சு திருச்சியிலிருந்து சென்னை போன அந்த மனநிலை தான் இது காரணம். ஒருவேளை இறந்துடக்கூடாதுன்னு அவர் பயப்படலாம் இல்லை? நீங்கள் புரிஞ்சுக்கல. ஒரு 5000 பேர் கூட வேண்டியதில் 2 பேர் வரல அப்படின்னா அந்த கூட்டம் அப்படியே இதாகி பொழைச்சிக்குவாங்களா? இவங்களுடைய கட்சி ரசிகர்கள் தான், விஜய் ரசிகர்கள் தான் கரண்ட் கம்பியில் ஏறுறான். இது திராவிட கட்சிகளையும் நடந்துட்டு தானே சார் இருக்குது. இது திராவிட கட்சிகளும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ போன தடவை கூட ஒரு மீட்டிங்கில், இந்த பாமக மீட்டிங்கில் ஒரு வீட்டு மேலே ஏறி பேனரை கிழிச்சு கீழே தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொன்னதை அவர் விஜயினுடைய வெற்றி வாக்குச்சாவடி, அது எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்போம் அதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. அதான் ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்கிறாரு, இவன் லூஸா இல்லை நம்மளை லூஸ் ஆக்குறானா அப்படின்னு. அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. விஜய்கிட்ட கோளாறால விஜய்க்கு எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட கோளாறான்னு தெரியும். விஷயத்துல மௌனமா இருக்கிறதுன்னு இல்லை, எல்லா விஷயத்திலும் மௌனமா இருக்கிறதும் பிரச்சனை இருக்கு. சில விஷயத்தெல்லாம் குதிக்கிறாரு, அதுவும் அர்த்தம் இல்லாத குதிப்பா இருக்கு. விஜய் பண்ணக்கூடிய அரசியல் அரசியலே கிடையாது. அதாவது கட்சி பெயர் பதிவு பண்ணியிருக்கிறாரு, இன்னும் கட்சி துவங்கல. நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா நான் சந்திக்கிறேன். இதை நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கிராமமா போவேன். அதுவே எவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு. அரசியல்னா என்ன, முதல்ல போய் மக்களை சந்தி. இவ்வளவு நடந்திருக்குங்க. இந்த வேலூர் கூட்டத்துக்கு முன்னாடி சேலத்துல பாத்தீங்கன்னா மேற்கூரை இல்லாம கூட்டம் நடத்தி ஒருத்தன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் இப்ப இந்த தடவை தான் மேலும் இப்ப ஒவ்வொரு தடையும் ஒருத்தன் சாவணுமா? ஒரு ஐடியா பண்ண மாட்டாங்களா? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். மக்கள் சந்திப்பு, விஜயனுடைய மக்கள் சந்திப்பு 5000 பேருக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் 10,000 பேர் வந்ததாக காவல்துறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவர் மக்கள் சந்திப்பில் திமுகவை தான் அடிச்சுட்டே இருக்கார். அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதையுமே அவங்க திமுகலாம் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இங்கே நடக்கிற எதை பற்றியுமே நீங்கள் பேசுகிறது இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது இல்லை, களத்துக்கு வரதில்லை, ஆனால் எதிர்கட்சி மாதிரியே நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறது தானே, நீங்கள் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்தா நம்ம பவரை காமிக்கிறதுக்கு ஆளுங்கட்சி எதிர்க்கிறது தானே தேவையாக இருக்கும். அவர் செய்கிறது சரிதானே இல்லையா? அதாவது முதல்ல இது மக்கள் சந்திப்பு இல்லை, நிர்வாகிகள் சந்திப்பு. ஃபஸ்ட்டு விஷயம். அதிலே பார்த்தீங்கன்னா பேட்டா ஷோரூம் மாதிரி 4998 4997 பேருக்கு தான் அனுமதி அப்படின்னு. இதுலேயே என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இவருடைய கூட்டத்தில் கரூரில் 41 பேர் இறந்தாங்க இல்லையா? அப்போ நீதிமன்றம் இது மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு வழிமுறை செய்யுங்க, விதிக்கணும்னு சொல்லிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்காக போடுது. எஸ்ஓபி அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா? அதில் ஒரு விதி என்ன அப்படின்னா, 5000 பேருக்கு மேலே கூட்டம் கூடினால் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா, அப்போ நிகழ்ச்சியில் அசம்பாவிதம் நடந்தால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு. அது எந்த கட்சியாக இருந்தால் நிகழ்ச்சி ஏற்படும். அந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டதால் உரிய இழப்பீடு தரணும் அப்படிங்கிற ஒரு விதி. அந்த விதியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் 4998 பேருக்கு அனுமதி. 5000 கூட உண்மையே பெருமையாகவே சொல்கிறேன். இதை என்ன தவிர வேறு யாரும் யோசிக்கலை, பேசலை. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ விஜய் மனசில் இருக்கிற வக்ரம் எவ்வளோ வக்ரம், தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களை பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா தான் விலகிக்கிறதுக்கான மனநிலை. கரூர்லேருந்து எப்படி ஓட்டம் முடிச்சு திருச்சியிலிருந்து சென்னை போன அந்த மனநிலை தான் இது காரணம். இல்லை, அதில் கூட அவர் தயவு செஞ்சு என் பின்னாடி வராதிங்கன்னு கெஞ்சிறாரு. அப்பவும் கெஞ்சிறாரு. ஆனால் அந்த விதி இருக்குல்ல, ஐயா இப்போ நீங்கள் 4000 பேர் தான் வர்றதுக்கான ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஓகே. ஆனால் அந்த 2 பேர் 3 பேரை குறைக்கிறது தான் இப்போ மன வக்கரம் தானே. அது நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். அப்போ நீங்கள் 5000 பேர்னா அந்த ஒரு கண்டிஷன் அப்ளை ஆகிடுது. அப்போ அந்த கண்டிஷன்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக 2 பேரை குறைக்கிறதுன்னு இருக்குல்ல. அப்போ அந்த மனநிலை புரியுதா உங்களுக்கு? அது எவ்வளோ கொடூரமான ஒரு மனநிலைன்னு. 3000 பேர் வர்றாங்கன்னா ஓகே, 4000 பேர்னா ஓகே, 4500 கூட ஓகே.
5000 பேருங்கிறது இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து 2 பேரை கழிச்சு கேட்டுப்பா, ஏன்னா அந்த இதுக்கு வந்துடக்கூடாது. அந்த கூட்டத்தையும் காமிக்கணும், எவ்வளோ நெருக்க முடியுமோ அந்த ஆனால் அளவுக்கு. அதில் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது. எப்படியோ எவனோ சுத்து போகிறான், ஆ, ஆ. நாரி போகிறான், நமக்கு என்ன. ம், ம். அப்போ இந்த விஷயத்தை அந்த விஜய்யுடைய ரசிகர்கள் யோசிக்கணும். ம், ம், ம். இல்ல அவங்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. இல்லை, அவங்க யோசிக்கணுங்கிறேன். அதாவது உங்களை பற்றி உங்களுடைய தலைவர், நீங்கள் தலைவராக நினைத்து கொண்டிருப்பவர் கவலைப்படவில்லை என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். ம், அந்த விஷயத்த சொல்கிறேன். அதை யோசிக்கணும். இதை வந்து பல பேர் யோசிக்கலாம், அவங்க எப்படி யோசிப்பாங்க. அதனால் அதை யோசிக்கணும் இந்த கோணத்தில் ஒன்று. ம். இன்னொன்று, அதே நேரத்தில் அதுலேருந்து அவர் தப்பிக்கல அந்த விதியிலேருந்து. ஏன் அப்படின்னா, அதே எஸ்ஓபியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் என்ன இருக்குன்னா, தேவைப்பட்டால் கூடுதலான விதிகளை வந்து நிபந்தனைகளை அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விதிக்கலான் இருக்குது. அதன் அடிப்படையில் இவர் இந்த 4998 97ன்னு சொல்லி சட்டத்தை அந்த விதியை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் கூட அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் பொறுப்புங்கிற விதியும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ம், ம். அது வேற. ஆனால் இவருடைய மனநிலை எவ்வளோ கேவலமாக இருக்குது, இதை நம்ம கேள்வி கேட்கணும்ல. ம். இப்போ நம்ம கூட்டத்துக்குன்னு அதிகம் பேர் வாங்கன்னு தானே சொல்லுவாங்க தலைவர். இவருக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை வந்து நம்ம இதில்லை, அவன் யாரோ என்னமோ. அப்போ அந்த மனநிலையை வந்து தட்டி கழிக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கட்சி தலைவராக, இல்லை அவரே கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல, அதுவே தொண்டர்கள் மீதான ஒரு அனுதாபமாக கூட இருக்கலாம்ல. அது ஒருவேளை இறந்துடக்கூடாதுன்னு அவர் பயப்படலாம்ல. இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கல. ஒரு 5000 பேர் கூட வேண்டியதில் 2 பேர் வந்து வரல அப்படின்னா அந்த கூட்டம் அப்படியே இதாகி பொழைச்சிக்குவாங்களா? நான் சொல்கிறது புரியுது. 2 பேர் வந்தாலும் அசம்பாவிதம் நடக்குதுன்னா எப்படி வேணாலும் நடக்கும். அதாவது ரொம்ப பிரச்சனை வேணாம்னா 5000 பேர் வேணாம்ப்பா, 2000 பேர் போதும் அப்படின்னா அதே ஹாலில் இடம் இருக்குனாங்க. புரியுது. ஆனால் நீங்கள் 5000 பேர் இருக்கிற ஹாலை தான் புக் பண்ணுறீங்க வரது, அதில் 2 பேரை மட்டும் குறைச்சிக்கிறீங்க. அப்போ என்னன்னா, இந்த சட்ட விதி, அந்த விதியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். அப்போ நம்ம வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூர எண்ணம். இப்படிப்பட்ட ஆள் தான் கரூரில் 40 பேர் செத்ததுக்கு குடும்பத்தினருக்கு நான் வந்து லட்சத்தில் பணம் தரேன். என்னன்னா, இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மக்களுடைய எதிர்ப்பு, அதை சமாளிக்கிறதுக்காக கொடுத்த பணம் தான் அது. மனசுலேருந்து வரல. அந்த மனசுலேருந்து வந்துருந்துச்சுன்னா இந்த விதியை வச்சு ஏமாற்ற மாட்டார்ல ஒரு 5000. அது எவ்வளோ ஒரு இதான ஒரு விஷயம், கொடூரமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட நபர் தான் வந்து பார்த்தா நாங்கள் வந்து மக்கள் வந்து நான் தான் மக்கள், தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு. அதுலேயும் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடின்னு சொன்னது அவர் விஜயினுடைய வெற்றி வாக்குச்சாவடி, அது எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்போம் அதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தார். அதான் ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்கிறாரு, இவன் லூஸா இல்லை நம்மளை லூஸ் ஆக்குறானா அப்படின்னு. அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. விஜய்கிட்ட கோளாறா இல்லை விஜய்க்கு எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட கோளாறான்னு தெரியல. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இப்போ வெற்றிங்கிறது தான் விஜய்னு நம்ம மாதிரினா, அப்போ நம்ம இதில் மாற்றிடலாம், தமிழில் வந்து அகராதியில் மாற்றிட்டு 234லையும் விஜய் தான் ஜெயிப்பார். ஏன்னு வச்சிங்கன்னா, எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும். இப்போ கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் குப்புசாமின்னு ஒருத்தர் வெற்றி பெற்றார் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம், இல்லை டிவியில் போகிறோம்னா, அதை இன்னமும் என்ன சொல்லணும்னா, கும்பகோணம் தொகுதியில் குப்புசாமி விஜய் பெற்றார். நீங்கள் வெற்றிக்கு பதிலாக விஜய்ன்ட்டீங்கல்ல. அப்போ என்ன, அந்த குப்புசாமி வந்து திமுகவோ அதிமுகவோ வேற எந்த கட்சியோ, ஆனால் என்ன, மொத்தத்தில் விஜய்க்கு வெற்றி 230. இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவிலும் வெற்றி. இப்போ ட்ரம்ப்பே மறுபடியும் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ட்ரம்ப் வெற்றி பெற்றாருங்கிறதுக்கு பேர் என்ன எழுதணும், ட்ரம்ப் விஜய் பெற்றார். அப்போ அமெரிக்காலையும் விஜய் ஜெயிச்சிட்டார். இவர் வார்த்தையில் போய் வச்சு இது பண்ணிட்டு பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கு. வெறும் வார்த்தை விளையாட்டே வச்சுக்கிட்டு, அதுவும் வந்து திமுக குறிப்பாக ஸ்டாலின், இதுதான் ஸ்டாலின் சார் இதை தாண்டி அவர் போக மாட்டார். அவ்வளோ அரசியல் நாகரிகம் கடைபிடிக்கிறாரா? இல்லை, அதை தாண்டி அவருக்கு தெரியலையா, இல்லை அதுக்குள்ளே ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு தெரியலங்கிறது உண்மை. இன்னொரு என்ன, அதுக்கு மேலே அவருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படலை. அப்படிதான் அப்படிதான் புரிய வருது. ஏன் அப்படின்னா, இவர் பேசுறதுல சொல்லுங்களேன், அறிஞர் அண்ணா வந்து நாடாளுமன்றத்தில் 1963, ஏன்னா அவருக்கு டக்குன்னு தமிழ் வராது. ஒரு படத்தில், அதுவும் படம் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, வடிவேலு இதில் என்ன வேலை பார்க்குறேன்னா அப்படியே ஆடி விழுதும்பார் இங்கிலீஷ்லேயே, நம்ம அதில் தமிழ் வரலை அப்படிம்பார் வடி. அது மாதிரி 1963 அண்ணா வந்து நாடாளுமன்றத்தில் பேசினப்ப சிறுபான்மையினரை பற்றி பேசினார். இவர் சொன்னார், சிறுபான்மையினரை வந்து ரொம்ப அவங்கள அவங்களுக்கும் ஒரு உரிய மரியாதை கொடுத்து சமமாக நடத்துகிறது தான் ஜனநாயகம்னு சொன்னார் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசினார்.
அது என்னன்னா அந்த மத ரீதியாக இவர் சொல்றாரு. அப்போ மத ரீதியாக வச்சுக்கும் போது ஒரு விஷயத்த பேசும்போது விஜய் வந்து மத ரீதியாக நீங்க இல்ல அண்ணா வந்து மத ரீதியாக பேசுனதாக இவர் சொல்றாரு, விஜய் சொல்றாரு. சரி, அப்படின்னு இருக்கும்போது பாஜகங்கிற ஒரு பேர் வரணுமா இல்லையாங்க? சிறுபான்மையினர் பாதுகாப்பு யாருக்காக? சிறுபான்மையினர் மதசார்பற்ற இந்த வார்த்தை வந்தா பாஜக வரணுமா இல்லையா? அப்பயும் இவருக்கு திமுக தான் வருது ஒண்ணு. இன்னொன்னு 1963 நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா பேசின சிறுபான்மையினருங்கிறது மத ரீதியான சிறுபான்மையினரே அல்ல. அவர் பேசுறது மொழி சிறுபான்மையினர். உண்மையிலே மத சிறுபான்மையினருக்காக அவர் எவ்வளவோ பேசியிருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறாரு, போராடி, அது வேற. இது வேற டிபார்ட்மெண்ட். 1960 இந்தி திணிப்பு ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவில். ஸோ அந்த நேரத்தில் தான் இவர் 1962 நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கிறார். அப்போலேருந்து அதை பேசிகிட்டு இருக்கிறார். அவரோட கன்னி பேச்சிலையும் இருக்குது. என்ன சிறுபான்மையினர்னா மொழி ரீதியான சிறுபான்மையினர். இந்த விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சிறுபான்மையினர்னு வந்த உடனே அந்த ஒரு வார்த்தை மதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அண்ணாவுடைய வேற கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவர் கோட் பண்ணி சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அவர் உண்மையிலேயே சிறுபான்மையினருக்காக பேசின விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதை கூட கவனிக்காமல் அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாருங்கிறதே புரியாமல் சிறுபான்மையினர்னு ஒரு வார்த்தை வந்தோடனே அதை இவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு அது சரி, இப்படி இது ஒரு தப்பு. இன்னொன்று, சிறுபான்மையினர் மேலே ஒரு மத ரீதியான சிறுபான்மை மேலே இவ்வளோ அக்கறை இருக்குல்ல. திருப்பரங்குன்றதுக்கு வாய் திறந்தாரா அந்த சர்ச்சைக்கு? போன கிறிஸ்மஸ் நேரத்தில் இந்தியா முழுக்க பல இடங்களில் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டவங்களாம் போட்டு அடித்தாங்களே, அவங்க வச்சிருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் போட்டு இது பண்ணாங்களே, அதை எதுவும் பேசினாரா? இப்போ வந்து ஒரு மாணவி வந்து பாஜக காரங்களாம் துரிச்சாங்க, வந்து மத மாற்றம் மூலமாக தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அது இல்லைன்னு சிபிஐ இது வந்துருக்கு, அதை பேசினாரா? அதான் அவங்க கட்சியில் உள்ள நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் குதிச்சிட்டு இருக்க முடியாது, சில விஷயங்களில் மௌனமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு. சில விஷயத்தில் மௌனமாக இருக்கிறதுன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் மௌனமாக இருக்கிறது தான் பிரச்சனை இருக்குது. சில விஷயத்துலாம் குதிக்கிறாரு, அதுவும் அர்த்தம் இல்லாத குதிப்பாக இருக்குது. அது எப்படி வந்து இப்போ பல விஷயங்களுக்கு சொல்லி சில விஷயங்களுக்கு அவர் பேசலை அப்படின்னா இந்த வாதம் கரெக்டு. ஒரு 100க்கு 90 விஷயம் பேசுறது இல்லையா, அதை எப்படி எல்லா விஷயத்துக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் தானே. உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பேசணும்ல. இதே மாதிரி தான் இன்னொருத்தர் சொல்கிறாரு, வந்து விஜய் ஆதரவாளர் ஒருத்தர் வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு திமுக வந்து ப்ளே பண்ணுது சிறுபான்மையினர் அப்படின்னு, பாஜக இந்துக்கள் பெரும்பான்மை வச்சு ப்ளே பண்ணுது, அதனால தான் எங்கால் பேசலை. இப்போ தானே இப்போ பேசணும், 2 பேரையும் நீ அம்பலப்படுத்து, மக்களுக்கு சொல்லு. 2 பேரும் இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதை சொல்ல வேண்டியது தானே. அப்போ என்ன இது எப்படி சமாளிக்கிறது? விஜய் வந்து பண்ணக்கூடிய அரசியல் வந்து அரசியலே கிடையாது. அதாவது கட்சி பெயர் பதிவு பண்ணியிருக்கிறாரு, இன்னும் கட்சி துவங்கலை அவர். என்ன கட்சி தலைவரும் ஆகலை, நினச்சிட்டு இருக்கிறாரு. கட்சி தலைவர் ஆகிட்டோம், ஏன் சிஎம்ஏ ஆகிட்டோம். சிஎம்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது, அந்த கூட்டத்திலே சொல்கிறாரு, என்னை வந்து நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் கிராமமாக போவேன். அதுவே எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு. அரசியல்னால் என்ன, முதல்ல போய் மக்களை பார், மக்களை சந்தி. அதையும் இவர் தான் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே உள்ள இதெல்லாம். அண்ணா சொன்னார் அப்படின்னு, அது மாசேதிங்க சொன்னது, அது அண்ணா கோட்டை எடுத்துக்கிறது சொன்னார். அதை விடுங்க, அது பரவாயில்ல. அனுமதிக்கணும்ல, இல்லை அதுக்கு வர்றேன். ஆனால் மக்களை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகளை பேசி ஆதரவு பெற்று முதலமைச்சராகும். ஆனால் என்னை தூக்கி வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருங்க, அப்புறம் நான் தரிசனம் தரேன் எல்லாத்துக்கும் போய், அதுக்கப்புறம் பவர் அவர் கையில் வந்துடும். இல்லை இது என்ன லாஜிக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை அதான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அனுமதிக்கலை, நான் வர தயாராக அனுமதிக்கிறதுக்கு வருவோம், அதுக்கும் நம்ம வருவோம், அனுமதிக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கு. இந்த மனநிலையே எவ்வளோ பெரிய தப்பு. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நான் வர்றேன், பணக்காரனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏழைகளுக்கு செய்கிறேன்ற மாதிரி அதான். சரி, இந்த இதுக்கு அனுமதிக்கு வரும். இப்போ இந்த வேலூரில் கூட சொன்னார், எனக்கு வந்து அனுமதி தரலை, எனக்கு மட்டும் மறுக்கிறாங்க அப்படின்னு. அதே போல் அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க, இந்த வேலூருக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதிலாம் அதுக்கான மனுக்கள் கொடுத்தோம், 20 மணி நேரத்துக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்தாங்க அதுக்காக. ஆனால் அது பொய்ன்னு காவல்துறை சொல்லிடுச்சு. ஏன் இப்போ விஜயை தவிர வேறு யாருமே, விஜய்க்கு வர கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் கூடக்கூடிய மற்ற கட்சிகள் வந்து கூட்டம் நடத்திட்டு தானே இருக்குது. எதிர்கட்சிகள் கூட, திமுக ஆளுங்கட்சி, மற்ற கட்சி நடத்திட்டு தான் இருக்குது. எடப்பாடி ஊராக போயிட்டு வந்தார், பாமக அன்புமணி தலைவர் அன்புமணி ஊராக போயிட்டு வந்தார், எல்லாம் வந்துட்டு தானே இருக்குது. இவர் இது 10,000, 4,998 பேர் வந்து இந்த காடு
என்ன கார்டு அது? கியூஆர் கார்டு. மீதி ஒரு 4000 சொச்சம் பேர் இல்லை ஒரு 5000 பேர் வந்து அது இல்லாத ஆள் வெளியில் நிற்கிறான். மொத்தம் ஒரு 10,000 பேருக்கு குறைவாக நிற்கிறான். ஆனால் இப்போ அன்புமணி போனாருன்னா 25,000 பேர் வரான். எடப்பாடி பழனி போனால் இல்லை கூட்டங்கள் தான். எடப்பாடி பழனிசாமி போனாருன்னா 25,000 பேர் வரான். அந்த கூட்டங்களுக்கு சாதாரண கூட்டம். ஆனால் எந்த பிரச்சனையில் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? இந்த ரெண்டுமே வந்து திமுகவுக்கு எதிர்கட்சி தான். எதிர்கட்சி கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாங்க? இந்த எஸ்ஓபின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற விதிமுறைகளை எல்லா கட்சிக்கும் தான் அவங்க கொடுக்குறாங்க இந்த அரசு. அதை கொடுக்கும்போது அதில் ஒரு விதி இருக்குது. என்ன விதினா, தேவைப்பட்டால் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூடுதலாக சில விஷயங்களை நிபந்தனை சேர்க்கலாம். அப்படி சில இது சேர்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய கட்சி ரசிகர்கள் தான், விஜய் ரசிகர்கள் தான் கரண்ட் கம்பியில் ஏறுறான், ரோட்டில் வந்து ஒன் சைடு இதில் போகிறான், ராங் ரூட்டில் வந்து. இது திராவிட கட்சிகளையும் நடந்துட்டு தானே சார் இருக்குது. இது திராவிட கட்சிகளும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ போன தடவை கூட ஒரு மீட்டிங்கில், இந்த பாமக மீட்டிங்கில் ஒரு வீட்டு மேலே ஏறி பேனரை கிழிச்சு கீழே தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் தொடர்ந்து எல்லா கட்சியிலையும் நடக்குதுங்க. சிபிஎம் சிபிஐ தவிர. ஏன்னா அவங்க கட்சிக்கு அந்த மாதிரியான தொண்டர்கள் வந்து இருக்க மாட்டோம், கட்டுப்பாடு இருப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தவிர. ஏன்னா காங்கிரஸில் தொண்டர்களே கிடையாது. ஆனால் விட மாட்டீங்க அவங்கள. எல்லாம் வயசான ஆட்கள். அவன் ஏன் ஓட்டு மேலே ஏறுறான்? நடக்கவே அது கறியை வச்சுட்டு நிற்கவே முடியலையா, இவன் ஏன் வந்து இதில் ஏறான், அந்த கற்கரை தூக்கிட்டு வரானுங்கிற மாதிரி அவங்க. அதனால் அது கிடையாது. இந்த தவிர எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி ஆட்கள் உண்டு. ஆனாலும் இந்த மாதிரி ஆட்கள் மட்டுமே இருக்கிற கட்சி தவேக. ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லை, வழி சொல்லக்கூட ஆள் இல்லை. ஆமாம். அப்படி இருக்கும்போது கூடுதல் நிபந்தனை விதிக்க தான் செய்வான். மற்ற கட்சிக்கு வந்து விதிக்காத நிபந்தனைகளை கூடுதலான ஒரு அந்த கட்சி ரசிகர்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களால மற்றவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மற்றவருடைய பாதுகாப்புக்காக விதிக்க தான் செய்வாங்க. இதில் என்ன இருக்குது? அதை எப்படி வந்து என்ன போக விடலை போனால் அப்படிலாம் வந்து எந்த வித சட்டத்திலையும் யாரையும் முடக்க முடியாது. உண்மையாகவே இந்த கவர்மெண்ட் இல்லை, வேறு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை அந்த கட்சியுடைய தலைவரை வெளியில் போக விடாமல் தடுக்கிறாங்கன்னு வைப்போமே, அது இந்தியாவில் மிகப்பெரிய தவறாக போயிடும். ஒரு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கடுமையான கட்டடத்தை எதிர்நோக்கணும். அப்படி இல்லை, அப்படி இருந்து உண்மையிலே இருந்தால் நேரம் கோர்ட்டுக்கு போயிருப்பாங்களே. இல்லை போனோம். இவருக்கு நடந்த மாதிரியான மற்ற கட்சிக்கு ஏதாவது நடந்திருக்கா? இல்லை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் 41 பேர் பலியானது இவருடைய கட்சியில் தான். கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் அது அந்த மாதிரியான பொதுக்கூட்டம் இல்லை சின்ன கூட்டம் கூட வச்சுக்கோங்க. எதுலையாக இருந்தாலும் இந்த மாதிரி நெருக்கடியில் இறந்தது நடந்திருக்கு. ஆனால் அரசியல் ரீதியான விஷயங்கள்ல நடந்தது இதுதான். என்ன அப்படி இருக்கும்போது அதுக்கான விதிமுறைகளை எந்த அரசாக இருந்தாலும் அது செய்ய வந்து விதிக்க தான் செய்யும். அதை நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டியது தானே. இல்லை சரி, இவ்வளவு நடந்திருக்குங்க. இந்த வேலூர் கூட்டத்துக்கு முன்னாடி சேலத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கூரை இல்லாமல் கூட்டம் நடத்தி ஒருத்தன் செத்து போயிட்டான். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த தடவை தான் மேலும் இப்போ ஒவ்வொரு தடையும் ஒருத்தன் சாகணுமா? ஒரு ஐடியா பண்ண மாட்டாங்களா? அப்போ எந்த விதத்துலையும் அக்கறை இல்லை அப்படின்னா உங்களுக்கு விதியும் வந்து விதிக்கக்கூடாது. திருச்சியில் அவங்க கூட்டம் நடத்தினப்ப திருச்சியில் இருக்க என் நண்பர்கள் பல பேர்கிட்ட பேசினப்பே அவங்க சொல்கிறாங்கன்னா நொந்து நூலாகிறாங்க. சுற்றி முற்றியும் கடையே திறக்க முடியல இவங்க பண்ண அட்டுழியத்தில். ஒன்று அடுத்தது இவன் எங்கே பார்த்தாலும் ஏறுறான், பார்க்கவே பயமாக இருக்குது. உழுதுலேருந்து அவனுக்கு அடிப்படுது இல்லை, அடுத்தவங்க மேலே வந்து அவங்களுக்கு தான் என்ன செய்யுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுருக்கும் போது ஒரு காவல்துறை வந்து எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் நிபந்தனைகள் வந்து கூடுதலாக விதிக்க செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு நீ 10 லட்சம் பேரை கூட கூட்டிக்கோ, யார் வேணான்னா. இல்லை சரி, இப்போ விஜய் இந்த டிவிகேக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமாக நான் என்ன நினைக்கிறோம்னா, இவங்க வந்து ஒரு பையன் இன்டர்வியூ கொடுக்குறாப்புல விஜய்கிட்ட போய் நீங்கள் விஜய் வந்து உங்கள்கிட்ட பேசினாரு, உங்கள் பேரை சொன்னால் என்ன செய்வீங்க அப்படின்னா, நான் அந்த இடத்துல செத்துருவேன். அதாவது ஒரு சுப்ரீமாக பார்க்குறாங்க, ஒரு காடு லெவலுக்கு பார்க்குறாங்க. ஆனால் மற்ற கட்சிகளில் இப்போ தொடணும் வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் அங்கே இல்லை, அந்த சென்ஸ் இல்லை அவங்களுக்கு. அவங்க போகிறாங்க, கருத்து கேட்க போகிறாங்க. ஆனால் இவங்க வேற ஒரு டோனில் இருக்குதாங்கல்ல. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது காவல்துறைக்குமான பொறுப்பும் இருக்குமோ? ஆமாம், அதனால தானே இவ்வளோ விதிகள் போடுறாங்க. இப்போ புரியுதில்ல, இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கும்போது காவல்துறை என்ன செய்யும்? நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே யாரை குறை சொல்லுவாங்க? காவல்துறை தானே சொல்லுவாங்க. அதான உண்மை. அப்போ அதனால தான் வந்து காவல்துறைத்தின இது பண்ணும். ஆனால் இந்த குணம் வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையும் இருக்குது, ஒரு சில கட்சிகளை தவிர. அது அந்த அளவு குறைவாக இருக்கும்.
ம் 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 இப்போ ஒரு தலைவன் இருப்பான், அவன் தலைவன்னா அப்படியே புல்லரிக்கும், அவனோட அடைமொழியை சொன்னால் தான் அவன் பேசுவான். அவன் பேரை சொன்னோன்னு வச்சிங்களேன் டென்ஷன் ஆயிடுவான். என்ன தலைவர் பேரை சொல்கிறீங்க அப்படிமா. அது மட்டும் இல்லை, அந்த தலைவர் வந்து ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி கட்சியை அவன் ரொம்ப ஆதரிப்பான். அதே பிரிஞ்சிருச்சுன்னா கூட்டணி கட்சியை வந்து கண்ணாப்பண்ணு திட்டுவான், ரெண்டும் செய்வான். அதனால் இந்த மனநிலை மற்றவங்களுக்கு இருக்குது, அந்த பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனநோயாளி இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதனால் வந்து இந்த அரசியல் மனநோய்ங்கிறது ஆக பெரும்பாலான பேருக்கு இருக்கும். ஒரு 2 பேர் சேட்டை பண்ணால் ஒரு 4 பேர் பண்ணாதான்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கும். இப்போ இது என்னன்னா, இது அரசியல் மனநோயும் இல்லை, அதையும் தாண்டின கொடுமையானதாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்களுடைய ஒரு செயல்பாட்டை கட்டுப்படுத்த முடியலங்கிறப்ப காவல்துறை வந்து கட்டுப்பாடு போட தான் செய்யும், நிபந்தனைகள் விதிக்க தான் செய்யும். அப்புறம் சார் அவர் அறிக்கைகள் இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லுவோம். இவர் சொல்கிறாரு கரூரில் வந்து 40 பேர் பலிங்கிற வார்த்தை கூட வரல, கரூர் சம்பவம்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம், கரூர் சம்பவத்தில் வந்து என்ன பழி தீர்த்தீங்க, என் மேலே பழி போட்டீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். 2 விஷயத்தில் இந்த கோணத்தில் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனேன்னா, கரூர் சம்பவத்தில் விஜயை காப்பாற்றினது திமுக தான், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இல்லை, எடப்பாடின்னு அவரு இல்லை வர எடுத்துட்டு இருக்காரு. இப்போ இதுவே ஹைதராபாத்தில் அல்லு அர்ஜுன் நடிகர் வந்தப்போ ஒரு தேட்டரில் ஒரு மரணம் இந்த மாதிரி பலி நடந்துருச்சு, அவர் மேலே கேஸ் போட்டாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி இங்கே 41 பேருக்கு கேஸ் போட்டிருக்கணும்ல. இதில் திமுகவுக்கு என்ன அப்படின்னா பெருந்தன்மை கிடையாது, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் அனுதாபம் வந்துடுமோ. ஆக விஜயை வந்து அதுக்காக காப்பாற்றி விட்டது ஸ்டாலின் தான். ஸ்டாலின் இப்படி குற்றம் சுமத்தினார், அது இல்லை. அப்போ விஜய் சொன்னது தவறு, பொய். இன்னொன்று, ஒரு நாளை பார்க்க வந்தவன் 41 பேர் சுற்றி போயிருக்கான், அதை போய் ஒரு பொய் சொல்லி சமாளிக்கிற மனநிலை இருக்குது. அது எவ்வளவு கேவலமானது. ஒரு வார்த்தை, அந்த பலின்னு கூட வார்த்தை இல்லையே, வரணும்ல. ஒரு விஷயத்தையே நம்ம குற்றம் சாட்டுறப்ப என்ன சொல்லுவோம், அந்த இதில் 41 பேர் இறந்துட்டாங்க, அவங்க நினச்சி நான் ஆதங்கப்படுறேன், வருத்தப்படுறேன், அதில் என்ன போய் குறை சொன்னாங்க பாருங்க தான் இயல்பான மனுஷன் பேசுவான். அந்த பலி, வருத்தப்படுறேன், அந்த வார்த்தையே வரல. இது வரைக்கும் ஒரு தடையாவது நான் பல மணி நேரம் லேட்டாக வந்தது அதுக்கு பலிக்கு ஒரு காரணங்கிற வார்த்தை வந்ததா? அதாவது விஜய் வந்து தேர்ந்த அரசியல்வாதி தான், ஆனால் நல்ல விஷயத்தில் தேர்ந்த அரசியல்வாதியாக இல்லை, தேர்ந்தது எல்லாம் கெட்ட விஷயமா இருக்கும். அதுதான் வருது. மற்ற அரசியல்வாதிகளை நல்லதும் இருக்கும், ஒரு பர்சன்டேஜ் கூடவும் குறையும் இது பண்ணும், இந்த மாதிரி இருக்கும், கெட்டதும் இருக்கும். இது நல்லதே இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இல்லைன்னா ஏன் நம்ம இவ்வளோ இல்லைன்னா விஜய்க்கு நமக்கு என்ன கொண்டா கொடுத்தா தகராறு? மக்களுக்கு, சொந்த ரசிகர்களுக்கு, தன்னை நம்ப வரக்கூடிய ரசிகர்களுக்கு எதிராக இருக்கிறப்ப அந்த ரசிகர்கள் நம்ம அண்ணன் தம்பியாக தான் நம்ம பார்க்குறோம். அவனு தமிழன் தான் இங்கே இருக்கிறாங்க, அப்போ நமக்கு வருத்தம் வருது.